ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாரதி, ஸ்ட்ரைக்ல காளி, நான் ஸ்ட்ரைக்ல மாஸ்டர். அங்க விஜய் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். பாலை போட வருகிறார். அருமையாக போடப்பட்ட பந்து 4 ஆகுமா? அருமையாக போடப்பட்ட பந்து 4 ஆகுமா? 6. ரெட்ஸ் போச்சு. நன்காம்பளி போட வருகிறார். போடப்பட்ட பந்து 2 ரன்களை பெறுமா? சிறந்த முறையில் பந்து கொண்டு வச்சு கொண்டிருக்கிறார். 5ஆம் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து இங்கே ஒரு சிறந்த தொழிற்பாளர் அடிக்கப்பட்டு 2 ஓட்டம். நல்ல முறையில் பந்து கொண்டு வீசிக் கொண்டிருக்கிறார். பால் அருமையாக போடப்பட்ட பந்து 4 ரன்கள் ஆகுமா? இங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். விக்கெட் ஆகுமா? 2ஆம் ஓவரை வீசி வருகிறார் கவி. முதல் 1 ஓவர்களில் 14 ரன்கள் எடுக்கப்பட்டது. டிசிஷன் போன பால் அம்பர் டிசிஷன். அவுட் எதுவும் இல்லை. சிறந்த முறையில் பந்து கொண்டு வீசி கொண்டிருக்கிறார் கவி. 2வது பாலை வீச வருகிறார் தனது அணிக்காக. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெறுமா? நல்ல ஷாட்டுங்க. அவுட்டு அருமையாக பிடிச்சாருங்க. கேட்சு நல்ல கேட்சுங்க. போன பால் நல்ல பாலுங்க. நல்லா அடிச்சார் தூக்கி. அருமையான கேட்சு. அடுத்தபடியாக பினிஷல் ராஜு அவர் இறங்கியிருக்காரு தனது அணிக்காக. சிறந்த முறையில் பந்து கொண்டு வீசி கொண்டிருக்கிறார் கவி. நல்ல பாலுங்க. கேட்சுங்க. அருமையாக வீசப்பட்ட பந்து கேட்ச். அந்த முதல் பந்தில் அவுட் ஆகி போகிறார் ராஜு. அருமையாக பந்து கொண்டு வீசி கொண்டிருக்கிறார் ராஜு. அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். ஹாட்ரிக் விக்கெட்டை பதிவு செய்வாரா? இது வரைக்கும் அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். நல்ல சிறிய தடுமாற்றம் பேட்ஸ்மேன். அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் கவி. 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் கவி. நல்ல பந்து வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு பந்துங்க. இன்னும் எதுவும் இல்லை. அருமையான பாலுங்க. சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் கவி.
5 பந்துகளில் 2 ரன்களை வெட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் கவி. நல்ல முறையில் அருமையான முறையில் பந்து வீசி கொண்டு போயிருக்கிறார் கவி. 2 ஓவருக்கு 16 ரன்களை விட்டு கொடுத்து இதற்காக இழந்த விக்கெட்டுகள் 2 ஓவர்களுக்கு 16 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகள் எடுத்துள்ளனர். 3வது ஓவரை அருமையான வீசப்பட்ட பந்து, நல்ல பந்து வீசிக்கிட்ட பந்து விக்கெட் ஆகுமா? விக்கெட்டுங்க, ரன் அவுட். தனித்த முதல் பால்லே ஒரு ரன் அவுட். பள்ளத்தூர் காசி சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நல்ல அடிக்கப்பட்ட பந்துங்க, 6 ரன்களை பெறுமா? 6ங்க, நல்ல அடிக்கப்பட்ட பந்துங்க, 6 ரன்களை பெறுமா? 6ங்க, அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மாஸ்டர். சிறந்த முறையில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6. பால் மொத்தம் 5 ரன்கள் கீப்பரால் ஏமாற்றப்பட்டு 5 ரன்கள். மூணாவது பாலுங்க, சந்திச்ச 2 பாலுக்கு அண்ணாமதா 11 ரன்கள். நல்ல முறையில் வீசப்பட்டு ஒரு ஓட்டம் மட்டும். அருமையாக ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க, இங்கே ஒரு தடுமாற்ற கேட்ச் மிஸ்ஸு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து மாஸ்டர் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட கேட்ச், நல்ல முறையில் பிடிக்கப்பட்ட கேட்ச். பக்கம் 2 போனாலும் மறுபக்கம் விக்கெட் எடுத்துக்கிருக்காங்க. நல்லா ஆடிக்கொண்டிருந்த பேஸ்டர் மாஸ்டர் 6-5ன்னு பதிவு பண்ணால விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 2 போனாலும் மறுபக்கம் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் பார்க்க முடியுது. நல்ல ஒரு ரைடு லெஃப்ட்டுனால பவுலர் ப்ரெஷரை போடுறாங்க. பந்து வேலை 1. நல்ல முறையில் வீசப்பட்டு போகிறாங்க. விக்கெட் ஆகுமா? ரன் அவுட். ஓவர் முடிச்சு. 3 ஓவருக்கு 5 விக்கெட்டுக்கு 30 ரன் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து ஆடக்கூடிய திருப்பதி பிரதர்ஸ் 31 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி வகையை சூடலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மேட்ச்சில் என்ன வேணால் நடக்கலாம். 30ங்கிறப்ப இந்த கிரவுண்டில் திருப்பி அடிக்கக்கூடிய ஸ்கோரு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 ஓவருக்கு திருப்பதி பிரதர்ஸ் 30 ரன்கள் எடுத்திருக்காங்க. இதற்காக பறி கொடுத்த விக்கெட் 5. இதை எதிர்த்து ஆடக்கூடிய தமிழன் லெவன்ஸ் 31 ரன்கள் எடுத்தால் வெற்றி வகையை சூடலாம். இந்த கிரவுண்டுக்கு 31ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. திருப்பி அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். பொறுத்து இருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பதி பிரதர்ஸ் தனது ஆட்களை உடனடியாக களத்தில் வைத்துள்ளார். தமிழன் லெவன்ஸ் இது பேட்ஸ்மேன் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழன் லெவன்ஸ்க்காக முதல் பேட்ஸ்மேனாக பாரதியும், திருப்பதி பிரதர்ஸ்க்காக முதல்வரை வீச வருகிறார் மிமிசல் ராஜு. 18 பந்துகளுக்கு 30 ரன்கள் எடுத்தால் தமிழன் லெவன்ஸ் நீங்கள் வெற்றி பெறலாம். அதை தடுக்கும் பட்சத்தில் திருப்பதி பிரதர்ஸ் வெற்றி பெறலாம்.
30ங்கிறது ஒரு ஸ்கோர், பெரிய ஸ்கோர் இல்லை, திருப்பி அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். பந்துக்கும் சாதகமானதை என்னென்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ராஜு நல்ல முறையில் போட்ட வந்து ஒரு ரன்ல வருமா? அங்கே ஒரு ஓவர் மிஸ்ஃபீல்டுங்க, தேவையில்லாத மிஸ்ஃபீல்டுங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க, பவுண்டரி போயிடுச்சு. கொஞ்சம் ஃபீல்டை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் பவுலருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு தான் மேட்ச்சு ஒரு தடுமாற்றம் கொண்டு போகிறது. 5 ரன்களை வந்திருக்கு முதல் பால்லையே. அன்றைக்கி 2ஆம் பாலை போடுறது ராஜு. நல்ல முறையில் போடப்பட்ட பந்து, நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. 4 நல்ல நல்ல ஒரு ஓட்டங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேட்ச்சில் ஃபீல்டிங்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு ரன்னுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஃபீல்டர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க பவுலருக்கு. கேட்ச் ஆகுமா? அங்கே ஒரு இதுங்க, நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்துங்க. 4 ரன்களை பெறுமா? 4ங்க. நல்ல ஆஃப் சைடில் கட் செய்யப்பட்ட பந்து. அருமையான பேட்டிங். தமிழன் லெவன்ஸுக்காக சிறந்த முறையில் பேட்டிங் சந்திக்கிறார் பாண்டி. அருமையாக கட் செய்யப்பட்ட பந்து 4. நல்ல முறையில் போடப்பட்ட பந்துங்க. கூட்டாரமா? ஐயோ, அங்கே ஒரு சிறிய தடுமாற்றங்க. மிஸ்பீல்டு நிறைய நடக்குது மேட்ச்சில் பார்க்கப்படுது. ஓவர் மிஸ்பீல்டு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா போயிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ரன் ஆக வேண்டிய ரன்கள்லாம் 2, 3 ஆகி கொண்டிருக்கிறது. ஃபீல்டர் கொஞ்சம் பவுலர் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. 30ங்கிறது இந்த ஒரு பந்து போடக்கூடிய ஸ்கோர் தான், பந்து தான். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ஐயோ, அங்கே ஒரு சிறந்த தடுமாற்றம். ஃபீல்டிங் மிஸ்டேக் நிறையா பார்க்கப்படுதுங்க. ஒரு ஓவருக்கு தமிழக 15 ரன்களை எடுத்திருக்காங்க. மிஞ்சி உள்ள 12 பந்துகளில் 15 ரன்கள் இடத்துல வெற்றி சூடலாம். பார்ப்போம், மேட்ச் ஓவர். இது என்ன நடக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பதி பேஸ்க்காக 2ஆம் ஓவர் வீச ஜீவன். அதை எடுத்து ஆடக்கூடிய தமிழக அணியின் பேட்ஸ்மேன் பாரதி. அணிக்காக 2வது ஓவரையும் தனதுக்காக முதல் ஓவரையும் வீசி வருகிறார். மறுபடியும் சொல்கிறதா, கம்மியான ஸ்கோருக்கு ஃபீல்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அம்பேர் கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தி நல்லா விளையாடக்கூடிய அணியினர் தான், இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் விளையாடுங்க. 2ஆம் பாலை போல ஜீவன் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. நன்றாகுமா? ஓட்டங்கள் 3 ரன்கள். அடிக்கப்பட்ட பந்து 3 ஓட்டங்கள். ஓப்பனிங்கராக வந்த பாரதியும் பாண்டியும் இருவரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். அடித்து ஆடக்கூடிய அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு எல்லா பாலுமே பேட்ஸ்மேன்கள் எல்லா பந்தையும் ஆடி கொண்டிருக்காங்க. நல்ல முன்னேற்றப்பட்ட பந்துகள் போல்ட்டுங்க. அருமையான பாலுங்க, சூப்பராக போட்டார் பாலு. சிறப்பாக விளையாடி நல்ல பேட்ஸ்மேன், 4 அடித்த பேட்ஸ்மேன் பாண்டி. அதை ஏற்று போட்ட ஜீவன் நல்லா போட்டாருங்க, போல்ட்லேயே விட்டார் விக்கெட். தமிழ்நாடுக்காக அடுத்தபடியாக விஜய். நல்ல முறையில் போடப்பட்ட பந்துங்க, சிறப்பான முறையில் போடப்பட்ட பந்து. ஜீவன் சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். நல்ல பந்து, நல்ல பந்து போடப்பட்ட பந்துங்க. 1 ரன்கள் மட்டுமே. சிறப்பாக பந்து கொண்டு போயிருக்கிறார் ஜீவன். 1 ஓட்டங்கள். 1 ஓட்டம். தனது அணிக்காக நல்லபடியாக பந்து கொண்டிருக்கிறார் ஜீவன்.
நல்ல ஒரு பந்துங்க, அருமையான பந்து வீச்சு. அருமையாக வீசப்பட்ட பந்து. வைஸ் முறையில் ஒரு ரன். அம்பே ஒரு ஓட்டம். சிறந்த முறையில் சூப்பராக பந்து வீசி கொண்டிருக்கிறார் ஜீவன் திருப்பதி பஸ்காக. 5 பாலுக்கு 5 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்து சிறப்பாக பந்து கொண்டு வீசி கொண்டிருக்கிறார் ஜீவன். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்துங்க, 4 ரன்கள் வேணுமா, ஆஃப் சைடு நல்ல முறையில் அடித்தார் பந்து. 4ங்க பவுண்டரி ஆயிடுச்சு. 4 ரன்கள். கடைசி பாலில் 4 மட்டும் இல்லைன்னா நல்லா ஓரா முடிஞ்சிருக்காங்க. நல்ல முறையில் ஆஃப் செய்யப்பட்ட பந்து விஜய். அணியின் எண்ணிக்கை 24, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 6க்கு 7, 6க்கு 2 ஓவருக்கு 24 ரன்கள் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு லவர்ஸ். மீதி உள்ள எஞ்சிய பந்துகளில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றியை சொல்லலாம். அதை தடுக்கும் பட்சத்தில் திருப்பதி பிரதர்ஸ் வெற்றியை சொல்லலாம். 6 பந்துக்கு 7 தான் அடிக்கணும். இது 2 பேருக்குமே சாதகமானது தான் அந்த கிரவுண்டு. எப்படி வேணாலும் மாறலாம், பார்ப்போம். மீதமுள்ள பந்துகளில் சிறப்பான முறையில் பந்து பேட்டிங் பண்ணியிருக்கிற பாரதி. நல்லபடியாக போடப்பட்ட பந்துங்க, நல்ல பந்து போடுறாரு. நல்ல பேட்டிங், பைஸ் முறையில் ஒரு ரன்னு. காளி திருப்பதி பஸ்ஸில் காளி தயார்படுத்தி வைக்குமாறு அதை கேட்கிறோம். எதிர்க்கும் பட்சத்தில் விஜய். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்துங்க, நல்லா அடித்தார் ஆஃப் லெக் சைடில். நல்ல த்ரோ. ஒரு ஓட்டங்கள். இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் போய்கிட்டு இருக்கு. நல்லபடியாக காலி போய் பந்து போட்டு கொடுத்துருக்கார். நல்லபடியாக அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைடில் சிங்கிள். டீசெண்டாக பேட்டில் ஆடிக்கிட்டாங்க, பாலுக்கு பால் தாங்கிற முறையில் டீசெண்டாக பேட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, டாட் இல்லாமல். 2 பேருக்கும் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே சாதாரணமான கிரவுண்டு தான் அது. நல்ல முறையில் கட் செய்யப்பட்ட பந்து ஆஃப் சைடில் சிங்கிள் தான். இது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம நல்ல முறையில் பந்து கொண்டு இருக்கிறார். அதை எதிர்த்து தமிழ் நவர்ஸரும் ரீசெண்டாக பேட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரன்னா சிங்கிளா, இந்த 3 ரன்கள் தான். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? ஐயோ விட்டுட்டாருங்க. 2 ரன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டை தான் மேட்சே மாற்றுறது. மேட்ச் சமநிலை ஆகிட்டது. மேட்ச் ட்ராவானா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க கமிட்டியில். ஆனால் இது வரைக்கும் முதல் ஓவரில் எந்த ஒரு மிஸ்ஃபீல்டும் பண்ணாமல் இருந்தால் இன்னும் 2 பேருக்கும் ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. ஒரு பந்துக்கு 1 ரன் அடிக்கணுங்க. மேட்ச் ட்ரா. நல்ல முறையில் வீசி பந்து பண்ணிக்கிட்டு முதல் ஓவரில் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி போட்டுருந்தாங்கன்னா இந்த ஓவர் கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கும். காளி சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் திருப்பதி பஸ்காக. ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்கீங்க. நல்ல மேட்ச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் பால் நல்லா அடிச்சு கேட்சுங்க. கேட்சு மிஸ்ஸுங்க, கேட்சு மிஸ்ஸுங்க. நல்லா போட்டாருங்க, கேட்சு மிஸ்ஸுங்க. கேட்சு பிடிச்சி தான் மேட்ச் ட்ராங்க.